தலைவர் விஜய் தற்பொழுது தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திலே நாமக்கலை நெருங்கி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கலை சென்றடைய இருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய். வழக்கமான அந்த உற்சாகத்தோடு கையசைத்தபடி அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியலிலே நீண்ட காலமாக பல்வேறு கட்சிகள் எதிர்பார்த்த, குறிப்பாக வாக்காளர்களில் பெரும்பகுதியினர் எதிர்பார்த்து காத்திருந்த மும்முனை போட்டி என்ற ஒன்றை விஜய் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லும் விதமாகத்தான் விஜய்க்காக கூடக்கூடிய இந்த பெரிய தொண்டர் கூட்டம் இருக்கின்றது. பல்வேறு கேள்விகள் அவரை சுற்றி எழுப்பப்படலாம், அவருக்கு முன்பாக பல்வேறு சவால்கள் எழுந்து நிற்கலாம். ஆனாலும் கூட விஜய்க்காக மக்கள் வருகின்றார்கள், இளைஞர்கள் வருகின்றார்கள், ஒரு உணர்வு பிடிப்போடு வருகின்றார்கள். வழக்கமாக சொல்லக்கூடிய திரை கவர்ச்சிக்காக கூட்டம் கூடும் என்று ஒரு சில அரசியல் தலைவர்கள் சொல்வதில் ஒரு சில உண்மைகள் இருந்தாலும் கூட அது வந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் தங்களை அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக அடையாளப்படுத்தி நிற்கின்றார்கள் என்பதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. வந்து நிற்கக்கூடிய கூட்டம் எல்லாம் தொண்டர்களாக மாறிவிடுவார்களா, வந்து நிற்கக்கூடிய கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறிவிடுமா என்று கேட்கின்றார்கள். ஆனால் விஜய் பேசக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கானவர்களையும் நாம் படம் பிடித்து காட்ட முடியும். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே கொடி பிடித்திருப்பார்கள், அல்லது தலையிலோ துண்டு அந்த தோள்கட்டு பகுதியிலோ தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறம் பிடித்த துண்டுகளை அணிந்திருப்பார்கள். அதாவது வந்து நிற்கக்கூடிய அனைவருமே தன்னை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்திவிட்டுதான் அந்த கூட்டத்திலே பங்கேற்றுக் கொள்கின்றார்கள். எனவே எங்கோ யாரோ விஜயை பார்க்க வேண்டும், திரைப்படத்திலே நடித்த விஜய் இவர்தானா என்று பார்ப்பதற்காக வந்து நிற்கக்கூடிய கூட்டமாக அவர்கள் தென்படவில்லை. முழுக்க முழுக்க நான் விஜயினுடைய ஆதரவாளன், தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய இளம் தொண்டன் என்று தெரிவிக்கக்கூடிய வகையிலே பார்ப்போர் அனைவருக்கும் தன்னுடைய கட்சி அடையாளம் தெரிய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அடையாளத்தோடு வந்து நிற்கின்றார்கள். எனவே வெளிப்படையாக இந்த கட்சியை சார்ந்தவன் நான் என்று சொல்லிவிட்டு தான் இங்கே நிற்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய கூட்டம் அனைத்தும் வாக்குகளாக மாறுமா என்பதற்கான அந்த பதிலாக இதை அவர்கள் சொல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நாமக்கல் சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். வழக்கமான அதே உற்சாகம், வழக்கம் போன்று ஏராளமான இளைஞர்கள் அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் 20-25 நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. அவற்றில் இந்த நிபந்தனைகளும் உண்டு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைமையும் பல்வேறு வேண்டுகோளை முன்வைக்கும். அந்த வேண்டுகோளில் தயவு செய்து இருசக்கரத்திலோ 4 சக்கர வாகனங்களிலோ பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனாலும் அனைத்தையும் மீறி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் பொழுது விஜயோடு வர வேண்டும் என்பதற்காகவே போட்டி போடக்கூடிய தொண்டர்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் விஜய் நின்று பேசக்கூடிய இடத்திலே அவரை அருகில் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிகாலை முதல் காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள், மற்றொரு பக்கம் விஜய் வரும்பொழுது அவர் வாகனத்தை ஒட்டிய எங்களுடைய வாகனமும் வர வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மறுபக்கம் என்று தாவேகா சார்ந்த இந்த கூட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்து ஓடியே இருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஊரிலும் விஜய், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னவாறு, ஒவ்வொரு ஊரிலும் விஜய் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்யும் பொழுது அந்த ஊரிலே அதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள் அவர்கள் கடந்த காலங்களில் பேசியிருந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக்கப்படும். அந்த அடிப்படையிலே கரூரிலோ நாமக்கலிலோ இன்று விஜய்க்காக கூட போகின்ற இந்த பெருங்கூட்டம் எந்த அரசியல் தலைவரை பேசுபொருளாக்கப் போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் எகிர வைத்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது சாதாரணமானது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான 2 கட்சிகளுக்கும் அந்த கட்சியின் தலைவர்களை, கட்சியின் பெயர் சொன்னால் தலைவர்கள் பெயரை சொல்ல முடியும். அந்த அளவு நினைவில் வைத்திருக்கக்கூடிய அளவு அவர்களுடைய அரசியல் திறன் இருந்திருக்கின்றது. அது கட்சியின் தலைவர்களுக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான தலைவர்களுக்கும் அந்த பெயர் உண்டு. இந்த மாவட்டம் என்றால் இந்த தலைவர் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அடையாளம் காட்ட முடியும். அதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய தனிச்சிறப்பு. திருச்சி என்றால் ஒருவர் இருப்பார், நெல்லை என்றால் ஒருவர் இருப்பார், சேலம் என்றால் ஒருவர் இருப்பார், அதே போன்று கோவை என்றால் ஒருவர் இருப்பார், சென்னையை பொறுத்தம் என்றால் மத்திய சென்னைக்கு ஒருவர் இருப்பார், வட சென்னைக்கு ஒருத்தர் இருப்பார், தென் சென்னைக்கு ஒருவர் இருப்பார், சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதற்காகவே பெயர் போன ஒருவர் அந்த கட்சியில் இருப்பார், மாநாடு நடத்துவதற்கு பெயர் போன ஒருவர் அந்த கட்சியில் இருப்பார். அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எங்கே மாநாடு நடத்த வேண்டும், மாநாட்டு திடல் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், மாநாட்டிலே எவ்வளவு நேரம் பேச வேண்டும், மாநாட்டு திடலிலே எந்த பகுதியிலே பெண் தொண்டர்கள் அமர வேண்டும், எந்த பகுதியிலே இளம் தொண்டர்கள் நிற்க வேண்டும், எந்த பகுதியிலே மூத்த தொண்டர்களை அமர வைக்க வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே முக்கியமான 2 கட்சிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கு உள்ளாகத்தான் விஜய் தற்பொழுது அதே போல ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கின்றார்.
தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிகள் அந்த கட்சியினுடைய தலைமை அந்த ஊருக்கு நகருக்கு சென்றால் எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதே போன்ற ஒரு தொண்டர் கூட்டம், அந்த கட்சிகளுக்கு சற்றும் குறையாத ஒரு தொண்டர் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திரண்டு வருகின்றது. இதுதான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இன்று எந்த அரசியல் தலைவரை விஜய் பேசுபொருளாக்க போகின்றார் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு தலைவர்களும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த வட்டாரத்தில் அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். தனிப்பட்ட ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அவர்கள் அமைச்சர் ஆகக்கூடியவர்கள் என்றாலும் கூட குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிக்குமான வேட்பாளர்களை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்களைத்தான் 6 தொகுதிகளுக்கும் கட்சியின் தலைமை வேட்பாளராக அறிவிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு கொண்ட அதிகாரமிக்க தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உண்டு. அந்த அதிகாரத்தின் காரணமாக, அந்த நம்பிக்கையின் காரணமாக, மக்களிடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாகத்தான் பல்வேறு காலகட்டங்களில் செய்தியாளர் சந்திப்புகளில் அவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்பும் போதெல்லாம், குறிப்பாக விஜய் தொடர்பாக கேள்விகளை எழுப்பும் போதெல்லாம், இது எங்களுடைய மாவட்டம், இது என்னுடைய மாவட்டம், இந்த ஊரிலே எங்களை மீறி யார் கூட்டம் கூட்டி விடுவார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது அவர்களுடைய அரசியல் பயணத்தில் கடந்த 20-30 ஆண்டுகளாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய பதில் குறைத்து மதிப்பிடக்கூடிய பதில் கிடையாது. பல ஆண்டுகளாக அந்த தொகுதியிலே மக்களோடு மக்களாக இருந்து பழகியவர்கள் என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையை அசைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்று சொல்லும் வகையில் அவருக்கு அந்த ஊர்களிலே மக்கள் கூட்டம் கூடுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.